உங்கள் குரல் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பூச் வில்மோர் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து பூமிக்கு வரல. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்டா நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் போறதுங்கிற ஒரு டெக்னாலஜி போர் தான் நடந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜிய பத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த எந்தெந்த கம்பெனிஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ல சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன் பூச் வில்மோரும், சுனிதா வில்லியம்ஸும் இன்னும் ஸ்பேஸ்லேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ்க்கு வரல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல். நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புறங்கிற ஒரு கார்ப்பரேட் போர் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். இந்த 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 கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமா வந்து யாரை வந்து சீக்கிரமா வந்து ஸ்பேஸ்க்கு வந்து ஹியூமன் அனுப்புறதை பத்தி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் டூருங்கிற மாதிரி பீப்புள்ஸுக்கு வந்து ஸ்பேஸ் கூட்டி போயிட்டு இமீடியட்டா கீழே அதாவது விண்வெளி கூட்டி போயிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு கொண்டு வர்றதுதான். இது அடுத்து வந்து இப்போ வந்து நாசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் பிளஸ் போயிங்கோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆராய்ச்சியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போறது தான். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது அஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்றவங்களோட உதவி இல்லாம எப்படி வந்து அஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மற்ற கம்பெனியோட சைன் பண்ணாங்க. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் போயிங்கோட சைன் பண்ணிட்டு அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்களோட தோல்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்து அந்த இஷ்யூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத விண்கலத்தை வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமனை வச்சு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனட்டை வந்து அனுப்பிட்டு பூமி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா இது ஸ்பேஸ் எக்ஸ் போட்டியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நாமளும் வந்து ஸ்பேஸ் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மனிதர்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போயிங்கோட ஸ்டார் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் கம்பேர் பண்ணல போயிங்கோட ஸ்டார் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போதான் ஹீலியம் வாயு கசிவு அண்டு த்ரஸ்டர்ஸ் ஃபெயிலியர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அனுப்ப முடியல. செகண்ட் டைம் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. அந்த இஷ்யூஸ் ரெக்கவர் பண்ணி ஆள் இல்லாமல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாசா என்ன சொல்லிச்சுன்னா போயிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா இஷ்யூஸும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் ஸ்டார் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அண்டு பூச் வில்மோர் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறாங்க. அது ஜூன் 5 போயிட்டு ஒரு 10 days அங்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு உடனே வந்து இமீடியட்டா வந்து ஸ்பேஸுக்கு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வர்றது தான் பிளான். ஓகேங்களா? ஆனா என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் ஸ்டார் லைன்ல போயிட்டு உட்காடுறாங்க. அப்போ வந்து லான்ச் பண்ண பிளான் பண்றாங்க. அப்பயே ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்ட்டு இருந்த போதிலும் அவங்கள வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா? ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க.
ஆனா இப்ப போகையில என்ன பாத்தீங்கன்னா ஹீலியம் வாயு லீக்கேஜ் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரஸ்டர்ஸ் வந்து ஃபெயிலியர். அந்த த்ரஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அந்த விண்கலத்தின டைரக்ஷனை மாத்துறதுக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிற அந்த அந்த டைரக்ஷனை வந்து த்ரிஸ்டர்ஸ் மூலியமா தான் எந்த டைரக்ஷன்ல ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது போயிங் வந்து போயிங் ஸ்டார்லைன் வந்து எந்த லைன்ல வந்து போகணும் அப்படிங்கிற டைரக்ஷன், அதாவது இப்போ நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வண்டிக்கு, அது மாதிரி விண்கலம் வந்து த்ரிஸ்டர்ஸ் மூலியமா தான் டைரக்ஷன் மாறும். ஆனா வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 28 த்ரிஸ்டர்ஸ்ல வந்து ஒரு 1 ஆர் 2 த்ரிஸ்டர்ஸ் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி அது இல்லாம ஹீலியம் வாயு லீக்கேஜ் வந்து இருக்கு. இருந்த போதிலும் அதெல்லாம் வந்து அஸ்ட்ரானட்ஸ் வந்து சரி செஞ்சு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஐஎஸ்எஸ் வந்து போயிட்டு ரீச் ஆயிட்டாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது போயிங் ஸ்டார்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு இஷ்யூஸஸ்லாம் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் வாயு கசிவு வந்து அதிகமா இருக்கு. இப்போ வந்து ஒரு டெஸ்டர் ஃபெயிலியர் இருந்தது, இப்போ ஒரு 5-6 டெஸ்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இது வரைக்கும் வந்து சரி பண்ண முடியல. ஓகேங்களா? ஆனா இதே நிலைமை இருந்ததுன்னா அந்த போயிங் ஸ்டார்லைனர் மூலியமா வந்து பூமிக்கு திரும்பில அது வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா ஹீலியம் வாயு லீக்கேஜ் இருக்கு. அதெல்லாம் த்ரிஸ்டர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யல. ஓகேங்களா? இருந்த போதிலும் போயிங் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நாங்க வந்து இஷ்யூஸை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு இதையுமே சொல்லல. என்ன ரீசன் அப்படின்னா இப்ப போயிங் வந்து இது நிறைய டெக்னாலஜிஸ் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வந்து போயிங்ல ரிட்டர்ன் வராம வேற அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா 12,500 கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லான்ச் பண்ணிலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ போயிங்கோட ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. இவங்க வந்து அப்ப என்ன ஆகும், இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அதை டிசைன் பண்ணலன்னு தான் மீனிங். போயிங் வந்து ஏவியேஷன்ஸ் இருக்காங்க, அது ஃபிளைட் ரிலேட்டட் ஃபிளைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் சைடும் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு இஷ்யூஸ்னா இப்ப ஒரு போட்டி தான், இப்போ கம்பெனிஸ்குள்ள போட்டி தான். இப்ப என்னன்னா போயிங் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த ஜாப்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இன்கம் வந்து வரல அப்படின்னு நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா இதுல என்னன்னா போட்டி காரணமாக சீக்கிரம் வந்து இவங்களும் வந்து அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட அவங்க டெவலப் பண்ண டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இவங்களும் வந்து இவங்களும் வந்து விண்கலத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அவசர நோக்கத்தால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மனிதர்களோட உயிரை வந்து பெரிய பொருட்டா நினைக்காம அவங்க டெவலப் பண்ண டெக்னாலஜியை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட்ல நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனா நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம், அப்படி சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி ரிகவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தான் இவங்க 2 பேர் அனுப்புனாங்க. இவங்க 2 பேர் போகையிலேயே வந்து பல இஷ்யூஸ் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் மேனுவலா அவங்க அஸ்ட்ரானட்ஸ் சரி பண்ணி ஏதோ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ் வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்ன் வரையில நிறைய அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் மூலியமா அவங்க பூமிக்கு திரும்பினா அவங்களுக்கு ஆபத்து, அவங்க உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி இருக்கு. இதை சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா என்ன ரீசனா போயிங் வந்து அவங்க டெக்னாலஜி வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணாம அவசர அவசரமா இவங்களும் மற்ற ஸ்பேஸ் எக்ஸ் போட்டியை வந்து அஸ்ட்ரானட்ஸ் விண்வெளிக்கு அனுப்பணுங்கிற ஒரு பிசினஸ் மோட்டிவேட்ல வந்து இவங்க டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல்லா சரி பண்ண டெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரீசனா எல்லாம் ஒரு போட்டி தான், இவங்களும் சீக்கிரம் அனுப்பி அது மூலியமா நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ என்னன்னா நாசா என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க வந்து ஒரு 10 நாள்ல வந்து ஜூன் 5ல போயிட்டு ஒரு 10 days கழிச்சு பூமிக்கு வர்றதா அவங்களோட பிளான். ஆனா இது வரைக்கும் பூமிக்கு வரல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போயிங் ஸ்டார்லைன் வந்து ஒரு 60 days தான் இன்டர்நெட் ஸ்பேஸ்ல இருக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேட்டரி வந்து 60 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி, அதாவது சார்ஜ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னா சப்போஸ் அந்த போயிங் ஸ்டார்லைனோட சரி பண்ண முடியலன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி
பூமிக்கு வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பேஸ் அதாவது 6 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்கலம் போய் கனெக்ட் ஆகுது இல்லையா? அது 6 பிளேஸ் தான் இருக்கு. அதுல 4 வந்து ரஷ்யாவுது, மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏது. இப்போ ஆல்ரெடி 1 ஸ்பேஸ் எக்ஸ் அங்க ஆல்ரெடி இருக்கு. அது இல்லாம ஸ்டார் போயிங் வந்து அங்க இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஏதோ ஒன்ன வந்து ரிமூவ் பண்ணாதான் அனதர் ஒன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம வந்து அனதர் ஒரு விண்கலம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பிரகாரம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 அஸ்ட்ரானட்ஸ் வந்து பூமிக்கு திரும்ப போறாங்க. அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்த 4 அஸ்ட்ரானட்ஸ் வந்து செப்டம்பர்ல வந்து அனுப்புறதா பிளான். ஓகேங்களா? அத அப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப போயிங்ல அட்லீஸ்ட் ஆள் இல்லாம அத வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த விண்கலனை வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிங் ஸ்டார்லைன்ல ஆள் இல்லாம பூமிக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா வந்து ஐஎஸ்எஸ் அனுப்புறத பிளான். அதுல இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 4 பேருக்கு பதில் 2 பேரை வந்து அனுப்பிட்டு மீதி 2 சீட் வந்து எம்டியா வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டு பிப்ரவரியில வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆக போறதா பிளான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணும், செப்டம்பர்ல வந்துட்டு 2025 பிப்ரவரியில தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு போக போறாங்க. அப்ப 4 பேர் வரதுக்கு பதிலா 2 பேரை அனுப்பிட்டு பிப்ரவரியில அந்த அப்ப ஆல்ரெடி 2 பிளேஸ் எம்டியா இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் பூஜ் வில்மரும் வந்து பூமிக்கு போறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா எனிவே என்னன்னா, இவங்க ரொம்ப நாள் வந்து இன்டர்நெட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உடல் உபாதைகள், அங்க வந்து கதிர்வீச்சு அபாயம் இருக்கு. எலும்பு அங்க வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பா அஸ்ட்ரானட் வந்து எக்ஸசைஸ் செய்யணும். இல்லைன்னா வந்து அவங்க எலும்பு வந்து பலவீனமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கதிர்வீச்சு அபாயம் இருக்கு. அவங்க உடல் ரிலேட்டட் நிறைய உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்ன வேணா ரீசனா வந்து அவங்களுக்கு தேவையான உணவு மற்றபடி எல்லாமே அங்க இருக்கு அப்படிங்கிறது நாசா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில தான் திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே என்னன்னா, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பூமிக்கு திரும்பணும். கம்பெனிஸ் அவங்க போட்டி நோக்கத்தாக மனுஷங்களை உயிரோட விளையாடக்கூடாது அப்படிங்கிறது மக்களோட கருத்தாக இருக்கு. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.